நான் அவர்களை தூக்கி விடுவேன். பிரைஸ் காட். ஆண்டவர் தூக்கி விட போகிறார். நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுங்க. ஏதோ தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல, தூக்கி விட்டதற்கு பிற்பாடு அதற்கு நேர் எதிராக நான் எவ்வளவு ஆழத்துல போனேனோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக என்ன மலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது அல்லவா? கண்மலையின் மேல உன் அடிகளை நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை தூக்கிவிட்டு உயர்த்த வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தலையா? தானியேலை கர்த்தர் உயர்த்தலையா? அவங்களை எல்லாம் குழியிலிருந்து தான் கர்த்தர் தூக்கி உயர்த்தினார். ஆமென் சொல்லி அப்படியே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க ஆமென் சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களை தூக்கி விட போகிறார். பிரைஸ் காட். மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. அப்பா என்னை தூக்கி விட்டு உயர்த்துவார், என் பிள்ளையை தூக்கி விட்டு உயர்த்துவார், என் பிசினஸை தூக்கி விட்டு உயர்த்துவார், என் எதிர்காலத்தை தூக்கி விட்டு உயர்த்துவார். நீங்கள் எவைகளெல்லாம் அறிக்கை செய்கிற, நான் சொல்லுகிறேன், இது ஏதோ கட்டுக்கதை வார்த்தை அல்ல, கதை புஸ்தகத்தின் வார்த்தை அல்ல, செய்தித்தாள் அல்ல. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. இது தேவ ஆவியால் அருளப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம், நீங்கள் பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கும் பொழுது இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தூக்கி விட்டு உயர்த்துகிறவரே, என்னை தூக்கி விட்டு உயர்த்துங்கப்பா.